சட்டமன்ற தொகுதியில் ஆரணியில் நடைபெறுகின்ற இந்த நகரத்தில் நடைபெறுகின்ற எழுச்சி பயணத்தில் இருக்கின்ற எழுச்சி அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளமாக இருக்கின்ற பகுதி ஆரணி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி கட்சி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு இதுவே சாட்சி. இந்த ஆரணி பொறுத்த வரைக்கும் பட்டு என்று சொன்னால் ஆரணி, ஆரணி என்று சொன்னால் பட்டு, பட்டுக்கு பெயர் பெற்ற ஊர் ஆரணி. இந்த ஆரணியில் தயாரிக்கப்படுகின்ற பட்டு சேலைகள் உலகத்தரத்திற்கேற்ற சேலைகளாக இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் பிரசித்தி பெற்ற பட்டு ஆரணி பட்டு. அதே போல விவசாயம் நிறைந்த பகுதி, விவசாயிகள் அதே போல கைத்தறி நெசவாளர்கள் இரண்டு தொழிலும் இந்த ஆரணி சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். இரண்டு தொழிலுக்கும் அதிமுக ஆட்சியிலே நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். கைத்தறி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த தொழில் சிறக்க அதிமுக அரசாங்கம் அடித்தளம் அமைக்கப்பட்டது. விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கு 200 யூனிட், விசைத்தறிக்கு 750, நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்து அதிமுக ஆட்சியிலே. கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரகமாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற அறிவிப்பு கொடுத்து அதற்காக டிசைன் செய்வதற்காக 120 கோடி ரூபாய் அதிமுக ஆட்சியில் இதற்காக மானியம் கொடுக்கப்பட்டது. அதே போல கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலையில் அடைந்த பொழுது அந்த கைத்தறி நெசவாளர்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். இந்த துணி கைத்தறி நெய்யப்பட்ட துணிகள் தேக்கப்பட்டிருக்கின்றது, அதை விற்பனை செய்வதற்காக அதிமுக அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 350 கோடி ரூபாய் ரிபைட் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. கைத்தறி நெசவாளர்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது.